திருவாரூர் மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட தலைவி எஸ் சுதந்திரா தேவியின் பணிவான வணக்கங்கள். அதாவது இந்த பதிவானது நேற்றைய தினம் சன் டிவியில் வெளிவந்த முத்துப்பேட்டையைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய தலைவர் தற்பொழுது மாவட்ட பொறுப்பில் இருக்கிறார் என நினைக்கிறேன். இந்த ஒன்றிய தலைவர் அவர் மீது சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் தண்டனைக்குரியவராக்கப்பட்டிருக்கின்றார். ஆக மொத்தத்தில் நீ என்ன சொன்ன ராஜேந்திரன், என்ன பார்த்து நீ எல்லாம் முத்துப்பேட்டை பக்கம் அரசியல் பண்ணிடுவியான்னு கேட்ட. இதான் உன் முத்துப்பேட்டை அரசியலா கேட்குறேன். அரசியலே என்னன்னு தெரியாத உனக்கு அவ்வளவு திமிரா? எப்படி நீ பொதுமக்கள்கிட்ட லோன் வாங்கி தரேன் பணம் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க, வேலை வாங்கி தரேன் பணம் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க. எத்தனை பேர் கிளம்பியிருக்கீங்க? இந்த ஐயா குட்டி ஒருத்தர் வேலை வாங்கி தரேன்னு. நீங்கள்லாம் என்ன பிஎன்டிஆர் பணியாளர் மற்றும் தேர்வாணையத்தினுடைய பிரின்சிபல் செக்ரட்டரியா, முதன்மை தலைமைச் செயலரா? அந்த அளவுக்கு நீங்க பவர்ஃபுல் ஆயிட்டீங்களா? தமிழ்நாட்டில் இன்னும் நீங்க கால் ஊனவே இல்லை தெரியுமா? கால் ஊனாதப்பவே நீங்க இந்த மாதிரி எல்லாம் மக்களை ஏமாற்றி சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பீங்களா? நான் தேர்தலில் சீட்டு கேட்டேன்னோட முத்துப்பேட்டையை சேர்ந்த ரெண்டு கில்லாடிகள் இருக்காங்களா முத்துப்பேட்டையில, அவங்களுக்கு என்னன்னாக்கா அப்படியே வயிறெல்லாம் வெடிச்சு வெந்துருச்சு. உடனே நான் கட்சியில் அவங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்கன்னு நீக்கிறேன். என்ன பிடுங்க போறீங்க? நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதே நேரத்தில் இப்போ உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லை? இந்த மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு பாரதிய ஜனதா கட்சி பதில் சொல்லணும் தெரியுமா? உங்களுக்கு வெக்கமா இல்லை? நீங்கள் எது பண்ணாலும் நான் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன், கரெக்டாக கேள்வி கேட்பேன் உங்களை. அதுக்காக தான் வேற கட்சிக்கு போகாமலே உட்காந்துருக்கேன். அது தெரியுமா? முடிஞ்சா உங்க மாநில தலைவர் IPS தானே, அவர்கிட்ட சொல்லி ஹோம் செக்ரட்டரி கிட்ட பேச சொல்லி முடிஞ்சா நீ வெளியில வந்து காட்டு தம்பி. அதாவது உங்க IPS விட்டு ஹோம் செக்ரட்டரி கிட்ட பேச சொல்லி முடிஞ்சா நீ வெளியில வந்து காட்டு ராஜா. என்ன எங்களை எல்லாம் இழிவா நடத்தினல, நீ உன்னுடைய விக்கெட் விழுந்துதா, உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, அடுத்தது இன்னும் 4 பேர் இருக்காங்க. ஒன்னு VK செல்வம், இன்னொன்னு அந்த முத்துப்பேட்டையில 2 ரவுடிங்க, அதுக்கப்புறம் என்னன்னாக்கா இந்த நீடாமங்கலத்தில் ஒரு குடிகாரம். நீங்க 4 விக்கெட்டும் உழுக்கணும். கண்டிப்பா இந்த 4 விக்கெட்டையும் நான் வீழ்த்துவேன். என்னால காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அரசியல் பண்ண முடியும். இந்த முத்துப்பேட்டை அரசியல்லாம் எனக்கு ஜுஜுபி. நான் என் தாய்க்கு ஜே, தமிழ் அன்னைக்கு ஜே. நன்றி, வணக்கம்.